ஹாய், இன்றைக்கி ஒரு சின்னதாக க்ளீனிங் ரொட்டீன் தான். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். பட் இருந்தாலும் நேற்று நைட்டு வந்த உடனே அவன் கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசிட்டு விளையாண்டுட்டு இருந்தார். ப்ளஸ் அவரோட டாய்ஸ் வேறு மேலே அந்த சாஃப்ட் டாய்ஸ்ன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன். அண்ட் துவைச்ச துணி வேறு அப்படியே இருந்துச்சு மடிக்காமல். ஏன்னா சடன் பிளானாக தான் நாங்கள் வந்து ஊருக்கு போனோம், எந்த ஒரு பிளானும் போடலை. ஸோ வச்சபடியே இருந்துச்சு. அண்ட் மார்னிங் சமைச்சது கிச்சனு அது இதுன்னு ரொம்ப இதாகவே பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. குட்டியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு எனக்கு இருக்கிற டைம் 2 hours தான். அதுக்குள்ளே நான் எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கீழே அவன் தூக்கி வீசியிருந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அதில் ஒன்று வந்து எனக்கு இந்த வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங். ஃப்ரிட்ஜை நான் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே எப்பயுமே குப்பை இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். என்னமோ ஃப்ரிட்ஜில் எல்லாமே டம்ப் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா என் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இப்போ எங்களுக்கு அது சுத்தமாக பத்துறதே இல்லை. நான் போதும்னு நினச்சி அதை ஆர்டர் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு இப்போ வந்து அது பத்துறதே இல்லை. பார்க்கலாம் ஏதாவது மாற்ற முடியுமான்னு. அண்ட் எனக்கு பிடிக்காத வேலை பார்த்திங்கன்னா இந்த துணி மடிக்கிற வேலை. துணி வந்து நான் துவைச்சி கொண்டு வந்து போட்டு ஒரு நாள் ஆனாலும் சரி, ஒரு மாதம் ஆனாலும் சரி, நான் போட்ட இடத்துல அது அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையானதை அப்பப்போ எடுத்துப்பாங்களே ஒழிய யாரும் இங்கே மடிச்சுலாம் வைக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நானே உட்காந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். அண்ட் இந்த துணி மடிக்கிற வேலைக்கு ஹாரத் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். இப்போ அவன் இல்லை, அதனால் நானே எல்லாமே மடித்து வச்சுட்டேன். என்னோடய பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். எந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். ஷோகேஸ்க்கோ எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே ஹாரத் ஏறி குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு தெரியாமல் ஏதாவது கை குத்திப்பானோ கிளாஸை உடச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இங்கே வந்து வைக்கவே மாட்டேன். ரொம்ப ப்ளெயினாக தான் இருக்கும். அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு பெட்ரூம் வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ஹாலுக்கு போனேன். ஹாலுக்கு போனால் தான் அவன் கீழே தூக்கி வீசின பொருள் எல்லாமே பொறுமையாக எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணல, சும்மா டோர் மட்டும் இருக்கிறத ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து வெசல் வாஷிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒரு சில பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மில்க் கேக்கு செம்மையாக இருந்துச்சுங்க, உண்மையாக தான். அண்ட் நெய் வந்து 155 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 200 கிராம். பால்கோவா வாங்கிட்டு வந்திருந்தேன். ராகி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஊர்லேருந்தே வரும்போதே ராகியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வெசல் வாஷிங்ஸ் எல்லாமே கிச்சன் சைடே நான் போனதே. ஸோ கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் அப்பாடானாச்சு. டைம் பார்த்தா கரெக்டாக 2 hours 12 o'clock ஆகிடுச்சி. நான் வந்து ஒரு 10 minutes கூட என்னால் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. நான் உடனே போய் ஹாரத்தையும் கூட்டிகிட்டு வரணும். தண்ணி குடிக்கிற கேப்பில் தான் ஞாபகம் வந்துச்சு, ஃப்ரூட்ஸ் வந்து எதுவுமே எடுத்து வைக்கலையேன்னு. காலையில் தான் பிரவீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் பேஸ்கெட்டில் எடுத்து வைக்கலைன்னா கண்டிப்பாக என்னோடய குட்டி வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்ட பிறகு தான் ஒரு 5 minutes மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போய் ஹாரத்தை கூப்பிட போயிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். பாய்.